ஜெபமலர் ஊழியத்தின் சார்பாக 50வது ஆண்டு கிறிஸ்துமஸ் பெருவிழா சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஜெபமலர் ஊழியத்தின் போதகர் கோவில் பிள்ளை ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா அன்பளிப்புகள் வழங்கப்பட்டது. சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெபதாஸ் தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் போதகர் வில்சன் நற்செய்தியினை வழங்கினார். ஜெபமலர் ஊழியத்தின் போதகர் கோவில் பிள்ளை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதன் பொறுப்பாளர் சூரியகலா தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய பன்மொழிகளில் பாடல்கள் பாடியது அனைவரையும் கவர்ந்தது. இந்நிகழ்ச்சி குறித்து ஜெபமலர் ஊழியத்தின் போதகர் கோவில் பிள்ளை தெரிவிக்கையில், நான் 8ஆம் வகுப்பு வரைதான் படித்தேன். பின்னர் பல தடைகளுக்கு பிறகு MA முதுநிலை பட்டப்படிப்பை முடித்தேன். பின்னர் அரசு பள்ளியில் ஆசிரியர் ஆனேன். அன்றில் இருந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை ஜெபமலர் ஊழியத்தின் மூலம் செய்து வருகிறேன். குறிப்பாக கடலை மிட்டாய் விற்பனையை ஊக்கமளித்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றவர்கள் சுய சார்புடனும் தன்னம்பிக்கையுடன் வாழ குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற ஜெபமலர் ஊழியம் உதவிகரமாக செயல்படுகிறது என்றார். படிக்க காலத்துல விட்டுட்டு போயிட்டேன். இங்க போய் சேர்ந்தவங்க சொன்னாங்க, பிள்ளை தூக்கணும்னு கேட்ட எப்படி காலத்துல படிச்சிருக்கணும்னாங்க. அப்புறம் வாழ்க்கை வீணாக்கிட்ட நினைச்சிட்டு பைபிள் படிக்க சொல்லிக் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அதைப்படி இந்த பைபிள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் அதை பைபிள் படிக்கணும் ஆசையில சீக்கிரமா படிச்சேன். அந்த பைபிள் வசனத்தெல்லாம் தடவி படிக்கும்போது அந்தவரே இன்னால கூடாத காரியம் என்ன போட்டிருக்கு, தேவனால் எல்லாம் கூடுன்னு போட்டிருக்கு, நீ சொல்லாகும் கட்டளையோட நிற்கும் சொல்லப்பட்டிருக்கு, உங்க விருப்பத்தின்படி கம்பரிலே போகணும்னா சொல்லப்பட்டிருக்கு வசனம் வந்தவரு. நான் படிக்க காலத்தை வீணாகிட்டேனே, ரொம்ப கண்ணீரோடு இருந்தோம். ஜெபித்த நேரம் எல்லாம் இருந்தோம். அப்பதான் அந்த பள்ளிக்கூடத்துல பிரின்சிபால் மாறிட்டாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க, ஓஹோ எங்களுக்காக பிரின்சிபால மாத்துறாங்களாங்க அப்படின்னாங்க. இது வரலாறு உண்மை. கன்னியாகுமரி டயசிஸ்ல நீங்க மிஸ்ஸஸ் ஸ்பர்ஜன் இருந்தாங்க, பிரின்சிபால் மாதிரி வில்சன் ஒரு சார் இருந்தாங்க. அப்ப அவரு என்ன கேட்டாரு, நீங்க பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்கிறீங்களாமா? சரி, முந்தி இருந்த பிரின்சிபால் படிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க எப்பவும் புத்தகம் கையுமா இருக்கீங்க, ஏதாவது பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், வந்திருந்த பள்ளிக்கூடத்துல 8வது வரைக்கும் படிச்சாங்க. அந்த சர்டிபிகேட்டுக்கு வீட்டு விட்டு நான் உங்களோட 8வது சேர்த்து விட்டுருவேன்னு சொன்னாரு. அப்ப இவங்க 16 ஆளுவ பையனா இருந்தாங்க, அந்த பொம்பளை பிள்ளைகள் நிறைய இருந்தாங்க. அதனால 7ஆம் வகுப்புலதான் ஆம்பளை பசங்க நிறைய ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. நான் 7வது சாமின்னு அதுலயும் ஒரு வருஷத்தை வீணாக்கிட்டேன். ஆனாலும் கடவுள் அந்த பைபிள் படிச்சதுனால வேதாகமத்தில் படிக்கிறோம். நாங்கள் தொட்டு பார்த்ததுமாகிய ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம். இந்த வசனத்துக்கு ஜீவன் இருந்துச்சு. என் வாழ்க்கையில அந்த ஜீவன் வெளிப்பட்டது போல நான் என்னோட படித்து அரசு பள்ளிகளே ஆசிரியனாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதனால இந்த ஒரு மிஷினரி பள்ளிக்கூடம் சார் சொன்னாங்க இல்லையா, ஒரு மிஷினரி சொன்னாங்க இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க நல்லா வரும்போது நீங்களும் இது மாதிரி செய்யணும். நாங்க எங்களுக்கு இந்த தாராளத்துல இருந்து பணம் உதவி செய்யல, பெருமன்ல இருந்து நாங்க இந்த ஏதாவது ஒரு தேவையை நிறுத்திதான் எங்களுக்கு செய்யறோம் அப்படின்னாங்க. அதனால இந்த ஊழியத்தை நான் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு தான் செய்த. இன்னைக்கு சார் சொன்னாங்க, இந்த பள்ளிக்கூடத்துல போனதெல்லாம் மீன் வித்து, உரா வித்து, அப்படியெல்லாம் காசு சேகரித்து ஊழியங்களுக்கு கொடுக்குறாங்க. நானும் ஆரம்ப காலத்துல கடலை மிட்டாய் வித்து, அப்புறம் பெப்பர் நல்ல மிளகு வாங்கி வித்து, தூத்தூள் வித்து, கருங்கல் ஜல்லி உடைச்சு, அப்புறம் இந்த நிலக்கடலை உடைச்சு கொடுத்தா அப்புறம் ஆள்லாம் கொடுப்பாங்க ஊர்ல. அப்படி கடல் எல்லாம் உடைச்சு கொடுத்து அப்படியெல்லாம் இந்த ஊழியத்தை நான் அர்ப்பணிப்போடு செய்தேன். ரோசன் அரிசி தான் சாப்பிட்டேன். நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தொடங்கின காலத்துல எங்க வீட்டுல இருந்து வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ வாத்தியார வேலை பாக்குற, எனக்கு ஒரு ஓக்கரிசி செய்து தரட்டாங்களா அப்படின்னாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஒரே சாப்பாடு தான். ஏன்னா எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கல. 9 வருஷமா நாங்க காத்திருந்தோம், கவர்மெண்ட்லாம் குழந்தை பிறந்த பிறகு இந்த ஹாஸ்டல் நடத்தலாம்னு நினைச்சோம். குழந்தை பிறந்துச்சு, அப்படி தொடங்கப்பட்ட ஹாஸ்டல் தான். அதனால இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வேற சாப்பாடு, அந்த பிள்ளைகளுக்கு வேற சாப்பாடே கிடையாது. இப்ப அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல்ல சமையல் செய்யறோம்னா எனக்கு செய்ய முடியாது சார், இந்த ஊழிக்கு வரவங்களுக்கு வெளியே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க.
நான் சொன்னேன் அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே சாப்பிடுறீங்கன்னா சமையலம்மா நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் நீங்க சமைச்சு சாப்பிட்டுடுங்க. அது எப்படி சார் எங்க வீட்டுல இருந்துட்டு நாங்க சாப்பிடுறது, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். அதனால அந்த அம்மா சமைச்சு தரமாட்டேங்குச்சு, வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். இப்படி எல்லாம் பல காரியங்கள் உண்டு. அது எங்களுடைய நோக்கம் இந்த பார்வை இல்லாதவர்கள் வாழ்வு பெறணும். அவங்களுக்கு கடலை மிட்டாய் எப்பவுமே அவங்களுக்கு இலவசமா கொடுக்க கூடாது. பர்தினியை வந்து யோசியை பார்த்த பர்தினியை என்ன செய்யல, பிச்சை எடுக்கல அப்படின்னு. அதனால வந்து வேலை செய்யணும். என் கையின் பிராசத்தை சாப்பிடுவா, வேலை செய்யாதவன் சாப்பிடாத இருக்க கடமை. இதெல்லாம் வசனம். இந்த வசனத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு கூட செய்ய, கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ண, இந்த தேயிலை வியாபாரம் பண்றாங்களோ அதுக்கெல்லாம் நான் காசு போட்டு என்ன செய்வேன், வாங்கி கொடுப்பேன். ஒரு மூட்டை பருத்தி வாங்கி கொடுத்தா 1500 ரூபா, அதை அவங்க 2500 ரூபாய்க்கு வித்துடலாம். அதனால நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். உழைக்கிறவர்களுக்கு இந்த ஊழியம் எப்பொழுதும் உதவிகரமாக இருக்கும். அதுல இவங்க 2 பேரும் ஏமாத்திட்டு போவா. பெரும்பாலும் நிறைய பேர் ஏமாத்தினது இல்லை. கோயிலுக்குள்ள திட்டுவோம் இல்லையா, அதனால அவங்க காசை கொடுத்துடணும் அவங்க தந்துடுவாங்க நம்ம நண்பர்கள் எல்லாம். இப்படியாக கடை ஆண்டவர் இந்த ஊழியத்தை இதுவரையிலும் நடத்திருக்கிறார். அருமையான மக்கள் ஜெபமலர் இருக்காங்க. அதனால இந்த ஜெபமலர் கன்சீவா இருந்த சமயத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஏன்னா வயிற்றுல தொழில் போட்டவங்க, அதனால ஹார்ட் அட்டாக் வரல, அது நார்மலா வந்துச்சு. எனக்கு பெரிய பொண்ணு இல்லையா, அப்பா யோசிப்பால என்னடா நம்ம கடையில வேணாலும் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான், அதனால நிறைய நகைப்படணும்னு நினைச்சாரோ அப்படின்னு நினைச்சிட கூடாதுல்ல. அது கச்சேரா வந்துச்சு. ஆனாலும் அந்த டாக்டர் சொன்னாங்க, ஒரு குழந்தை கையில இருக்கு, இன்னொரு குழந்தை இப்படி இருக்கு, அதனால அவங்க ஒய்ஃபு இப்படி ஒரு சூழல்ல இருக்காங்களே, ஆனா இந்த குழந்தை வேணுமா, அதை அபாசம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதனால இந்த மாதிரி இல்ல, அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா அபாசம் பண்ண வேண்டாம் அப்படின்னு வளர்ந்து இன்றைக்கு என்னுடைய மகள் டாக்டருக்கு படிக்கிறாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜெபமலர் ஊழியத்தின் பேர்ல எத்தனையோ போட்டிகள் வந்து ஜெபமலர்னு இன்னொருத்தர் இந்த அதிமுக திமுக இப்படிதான் அரசியல் கட்சி வந்து இருந்து எல்லாமே அந்த கழகம் இந்த கழகம் தான் வரும். அது போல ஜெபமலர்னு இன்னொருத்தர் தொடங்கிருந்து பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் அதை உடலை இருப்பவனும் பிறப்பதற்கு முன்பதாகவே பெயரிடப்பட்டிருக்கிறாங்க. ஜெபமலர் ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியம். இந்த பார்வையற்றோருடைய நோக்கங்களுக்காக இன்னைக்கு சார் சொன்ன இந்த மிஷினரி ஒரு சாதன ஊழியம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த அர்ப்பணிப்போடு இந்த ஊழியம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தெரியுங்கள். புதிதாக வந்த நண்பர்களுக்கு இது மாதிரியான வாய்ப்புகள், நீங்க வியாபாரம் பண்ண விரும்புறீங்களா, வாங்கி கொடுத்து லாபத்திருக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வாழ்வு ஆதாரங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தர எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறோம். ஆகவே தெரியுங்கள். அருமையான இந்த நல்ல விழாவை ஏற்படுத்துகின்ற இந்த அருமையான ஜெபதாசாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திக்கு நான் வாழ்த்து நன்றி.